காலில் போடுற செருப்புல இருந்து தலையில போடுற தொப்பி வரைக்கும் கடையில போய் வாங்க போனீங்கன்னா குழந்தைகளுடைய பொருட்களுடைய விலை அதிகமா இருக்கும். இந்த வியாபார தந்திரம் பள்ளிகள்ல கல்வியில பொருத்தக்கூடாது. சிபிஎஸ்இ பாடம் என்பது உயர்ந்த பாடம் என்று சொல்வதற்கோ அல்லது மாநில பாடத்திட்டம் என்பது தாழ்ந்த பாடத்திட்டம் என்று சொல்வதற்கோ அறிவுபூர்வமான ஆதாரப்பூர்வமான எந்த தரவுகளும் கிடையாது. பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் சிபிஎஸ்இ படிக்கிறாங்கன்னு தமிழ்நாட்டில் எடுக்கும் பொழுதுதான் ஒரு அதிர்ச்சி தர தகவல் என்ன கிடைக்குது. 15% தான் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் தான் சிறந்த பாடத்திட்டம். இதுல படிச்சுட்டு வந்தாதான் அப்ப சிபிஎஸ்இ பாடத்திட்டம் தான் சிறந்த பாடம்னா ஜேஇ கோச்சிங்க்கு போகாம இல்ல ஐஐடிக்கு வந்திருக்கணும் 50 வருஷமா. இப்ப நீதிமன்றம் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை பார்த்து கேக்குது, இப்ப ஒரு கேள்விக்கு ஒண்ணுதானே பதிலா இருக்க முடியும், அப்படிதானே நீ சொல்லி இருக்கிற, அப்படி இருக்கும் பொழுது ஒரு கேள்விக்கு எப்படி 2 பதில் கொடுத்த இப்போ அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி போட்ட அந்த பிரமாண பத்திரம் தான் எப்படிப்பட்ட கருத்தை விதைப்பதற்கு உச்சநீதிமன்றத்தையே ஒரு கருவியாக பயன்படுத்தியிருக்காங்கன்னு நாம புரிந்து கொள்ள முடியும். குழந்தைகளிடம் பெற்றோர்கள் மிகுந்த அன்போடு இருக்கிறதுனுடைய வெளிப்பாடு தான் தங்களால் தங்களுடைய குழந்தை பருவத்தில் எதையெல்லாம் அனுபவிக்க முடியலையோ அதெல்லாம் தன்னுடைய குழந்தைகள் அனுபவிக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பை தான் வணிக ரீதியாக பார்த்தீங்கன்னா காலில் போடுற செருப்புல இருந்து தலையில் போடுற தொப்பி வரைக்கும் கடையில் போய் வாங்க போனீங்கன்னா குழந்தைகளுடைய பொருட்களுடைய விலை அதிகமாக இருக்கும் பெரியவங்களுடைய விலையை விட. காரணம் என்னென்னா அந்த வியாபார உத்தி. அது ஒரு குழந்தை கடைக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு பொருளை கை வச்சு எனக்கு வேண்டுமா அப்படின்னு கேட்டுட்டா அம்மா எப்படியும் வாங்கி கொடுத்துருவாங்க, அப்பா எப்படியும் வாங்கி கொடுத்துருவாங்கன்ற நம்பிக்கை. எனவே அந்த பொருளோட விலையை பற்றி அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க. இது ஒரு வியாபார தந்திரம். இந்த வியாபார தந்திரம் பள்ளிகளில் கல்வியில் பொருத்தக்கூடாது. ஆனால் இந்தியாவில் அப்படி ஒரு கொடுமை தொடக்க காலத்திலிருந்து நடந்து வருகிறது. பள்ளிக்கூடத்தில் தனியார் நடத்துகின்ற போது தனியார் தங்களுக்கென்று ஏதோ ஒரு வித்தியாசமான கற்றல் முறை, வித்தியாசமான பாடத்திட்டம், வித்தியாசமான தேர்வு முறை வைத்திருப்பது போல விளம்பரப்படுத்துவதும், அரசு பள்ளிகளை விட தாங்கள்தான் சிறந்தவர்கள் என்கின்ற கருத்தை தொடர்ந்து விதைத்து கொண்டிருப்பதும் சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கியிருக்கு. இந்த சிக்கலை உணர்ந்துதான் ஒரு பெரும்பகுதி மாணவர்கள் தாழ்வு மனப்பான்மையில் வளர்றதும், ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மாணவர்கள் தங்களை தாங்களே உயர்ந்தவர்களாக நினைத்து கொண்டு தாங்கள் உயர்ந்த பாடத்திட்டத்தில் படித்து வந்ததாக நினைத்து கொண்டு வளர்வதும் என்கின்ற ஒரு நிலை இருக்கக்கூடாது. இது சமூகத்தில் ஒரு சமமான நீதிக்கு எதிராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் சமச்சீர் கல்வி என்ற விவாதமே வந்தது. இல்லை, சமம் சீர் என்ற 2 சொல் இருக்கு. சமமான கற்றல் வாய்ப்பை சீராக எல்லோருக்கும் தருவது, இதுதான் சமச்சீர் கல்வி அப்படின்னு சொல்றது. உலகத்தில் எந்த நாடு விடுதலை அடைந்தாலும் அந்த நாடு விடுதலை அடைந்ததனுடைய மக்களாட்சி மலர்ந்ததனுடைய வெளிப்பாடாக நாம் எதை பார்த்தோம்னா குறைந்தபட்சம் பள்ளி கல்வியையாவது கட்டணம் இல்லாமல் அந்தந்த அரசு பொறுப்பெடுத்து கொடுத்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் இந்தியாவில் அப்படி ஒரு நிலை இல்லாமல் போனதுனால தான் அரசமைப்பு சட்டத்தின் கூறு 41 அரசின் பொருளாதாரம் மேம்பட அரசு கல்வியை உரிமையாக கொடுக்கணும் அப்படின்னு எழுதி வச்சிருந்தாங்க. இப்போ 75 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. என்ன விவாதம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால், சிபிஎஸ்இ பாடத்திட்டம் சிறந்ததா, மெட்ரிக் பாடத்திட்டம் சிறந்ததா, அல்லது அரசு பள்ளி பாடத்திட்டம் சிறந்ததா என்கின்ற ஒரு விவாதம் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலோ இண்டியன் மெட்ரிகுலேஷன், ஓரியண்டல் ஸ்கூல், எஸ்எல்சி அப்படின்னு 4 வகை இருந்தபோது அது 4 வகையை மாற்றி ஒரே மாதிரியான கற்றல் திறனுக்கு தேவையான உள்ளடக்கங்களை கொண்ட ஒரு பாடத்திட்டத்தை மாநில பாடத்திட்டமாக உருவாக்கினார்கள். மாநில பாடத்திட்டம் தனியாக, மெட்ரிகுலேஷன் பாடத்திட்டம் தனியாக இருக்கும் பொழுது மெட்ரிகுலேஷன் பாடத்திட்டம் தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க ஒரே மாதிரி பாடத்திட்டம் வந்த உடனே அரசு பள்ளி மாணவர்களும் தனியார் பள்ளி மாணவர்களும் சமமாக மதிப்பெண் எடுக்கின்ற போது பெற்றோர்கள் அப்போ அரசு பள்ளியிலேயே சேர்க்கலாம் என்ற முடிவுக்கு போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இவங்க மெட்ரிக் பள்ளியை கைவிட்டுட்டு இவங்க எங்கே போனாங்கன்னா சிபிஎஸ்சிக்கு போனாங்க. சிபிஎஸ்சி தான் 1950களில் இருந்தே இருக்கு. இப்போ சிபிஎஸ்சி தான் சிறந்ததுன்னா மெட்ரிக் பள்ளியை இத்தனை காலம் நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ தங்க வியாபாரத்துக்கு பாதிப்பு வரும் பொழுது தான் அவங்க எங்கே மாறுறாங்கன்னு கேட்டால் சிபிஎஸ்சிக்கு மாறுறாங்க. இப்போது இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மாநில அரசு பாடத்திட்டமாக சமச்சீர் பாடத்திட்டம் சொல்லப்படுது.
இன்னொரு பக்கத்தில் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் கொடுத்துருக்கக்கூடிய சிபிஎஸ்சி அப்படின்னு சொல்கிறதும், இன்னொன்று ஐசிஐசின்னு சொல்கிற பாடத்திட்டமும் இருக்குது. இதுக்கெல்லாம் அடங்க மாட்டேன்னு சொல்லி இன்டர்நேஷ்னல் பார்க்லேட் சிலபஸ்ன்னு சொல்லி ஒரு சில பள்ளிகள் வந்து அந்த பார்க்லேட் சிலபஸை ஃபாலோ பண்ணுற அந்த பள்ளிகள் என்று இந்த வகைகள் இருக்குது. அடிப்படையில் என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டால், ஒரு பாடத்திட்டம் அப்படின்னு சொல்கிறது அந்த குழந்தையினுடைய வயதிற்கு தகுந்த பாடத்திட்டம் தான் எழுதப்படும். அதாவது ஒவ்வொரு ஆண்டும் குழந்தை வளர்கின்ற போது அந்த 12 மாதம் அனுபவம், அதான் அடுத்த ஆண்டு அந்த அனுபவம் கூடுது. இந்த அனுபவம் தான் முதிர்ச்சியை கொடுக்குது. அந்த முதிர்ச்சி தான் புரிதல் சக்தியை கொடுக்குது. அப்போ அனுபவத்தின் வாயிலாக முதிர்ச்சியின் வாயிலாக தான் புரிதல் சக்தி. ஒவ்வொரு இயரும் the child gains an experience. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் மெச்சூரிட்டியை கொடுக்குது. அந்த மெச்சூரிட்டியில இருந்து தான் அந்த குழந்தைக்கான காக்னிட்டிவ் ஸ்கில் வந்து டெவலப் ஆகுது. அப்போ அந்த குழந்தையினுடைய காக்னிட்டிவ் ஸ்கில் என்ன, புரிதல் சக்தி என்னவா இருக்கும் என்கின்ற அந்த அளவும், அந்த குழந்தை எந்த பண்பாட்டிலிருந்து வருகிறது என்கின்ற அடிப்படையில் தான் பாடத்திட்டம் உருவாக்கப்படும். நம்ம வந்து ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபிள் தான் படிப்போம், ரிலேட்டிவிட்டி தியரி தான் படிப்போம். ஆனால் அந்த ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபிள்ல எந்த பண்பாட்டிலிருந்து அந்த குழந்தை வருகிறதோ அந்த பண்பாட்டு கற்றல் முறையிலிருந்து கற்கும் அந்த குழந்தை. ஆர்க்கிமிடிஸ் தானே, அது எந்த முறையில் கற்றால் அப்படி அல்ல, அறிந்ததிலிருந்து அறியாதது என்கின்ற போது அந்த குழந்தை ஒரு கற்றல் முறையில் தான் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த கற்றல் முறையில் இந்த ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபலையும் படிக்கும். சார்பியல் அது போலதான் எல்லா பாடமும் கற்பது. எனவே சிபிஎஸ்இ பாடம் என்பது உயர்ந்த பாடம் என்று சொல்வதற்கோ அல்லது மாநில பாடத்திட்டம் என்பது தாழ்ந்த பாடத்திட்டம் என்று சொல்வதற்கோ அறிவுபூர்வமான ஆதாரப்பூர்வமான எந்த தரவுகளும் கிடையாது. அப்படி யாரும் ஒப்பீட்டளவில் ஆய்வே செய்யல. முத்துக்குமரன் குழுவில் டாக்டர் எஸ் ராஜகோபால் உள்ளிட்டவர்கள் பாட வாரியாக ஆய்வு செய்து ஒரு ஆய்வறிக்கை கொடுத்தாங்க. அந்த ஆய்வறிக்கையில் உள்ளடக்கத்தில் கூடுதலான உள்ளடக்கம் இருக்கிறது மாநில பாடத்திட்டம்னு கொடுத்தாங்க. எனவே யாராவது ஒருத்தர் சிபிஎஸ்சிக்கும் மெட்ரிக்கும் கம்பேர் பண்ணி சிபிஎஸ்சி சிறந்ததா மெட்ரிக் சிறந்ததா அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சாங்கன்னா, இந்த வயதில் இருக்கிற குழந்தைக்கு 10 வயதிலிருந்து 14 வயதுக்கு உட்பட்ட இந்த குழந்தைக்கு இதெல்லாம் வேதியியல் பாடத்தில் இருக்கணும், இதெல்லாம் வந்து மொழி பாடத்தில் இருக்கணும், கணிதத்தில் இது இருக்கணும், இது இந்த பாடத்தில் இருக்கு இந்த பாடத்தில் இல்லைன்னு சொன்னாங்கன்னா நாம வந்து அதை பற்றி விவாதிக்க முடியும். அப்படி சொல்லாமல் பொதுவாக இந்த பாடத்திட்டம் சிறந்தது, இந்த பாடத்திட்டம் வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்றதுன்றது அடிப்படை ஆதாரமற்றது. சிபிஎஸ்இ பள்ளிக்கும் மாநில பாடத்திட்டத்துக்கும் இருக்கிற அந்த டெக்ஸ்ட் புக், அந்த டெக்ஸ்ட் புக்கினுடைய அமைப்புல, டிசைன்ல, அந்த டெக்ஸ்ட் புக்கோட பிரசன்டேஷன்ல, அதுல தான் நீங்க வித்தியாசத்தை நீங்க சொல்லலாம். அதனுடைய வடிவமைப்பு, அது எழுதப்பட்ட விதம், இதனுடைய வடிவமைப்பு, இது எழுதப்பட்ட விதம், இதெல்லாம் மாற்றத்தை பார்க்க முடியுமே தவிர கண்டென்ட் வைஸ் நீங்க எதையுமே சொல்ல முடியாது. அதே போல சிபிஎஸ்இ பள்ளியில படிக்க வரக்கூடிய அந்த குழந்தைங்க ஓரளவுக்கு பெற்றோருக்கு வாய்ப்பும் வசதி இருக்கிற குழந்தைகளா வர்றாங்க. எந்த சமூகத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும். இதுல திரு கிருஷ்ணதாஸ் காந்தி ஐஏஎஸ் அவர்கள் ஒரு தகவல் உரிமை சட்டத்தில் ஒரு விவரத்தை பெற்றிருந்தார். பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் சிபிஎஸ்இல படிக்கிறாங்கன்னு தமிழ்நாட்டில் எடுக்கும் பொழுதுதான் ஒரு அதிர்ச்சி தர தகவல் என்ன கிடைக்குதுன்னா 15% தான். 100 பேர் படிக்கிறாங்கன்னா அதுல 15 பேர் தான். அதே போலதான் மற்ற சமூகத்தை சார்ந்தவர்களுடைய எண்ணிக்கை இருக்கு. அப்போ பெரும்பகுதி யாராக இருக்கிறாங்கன்னா சமூகத்திலையும் சரி பொருளாதாரத்திலும் சரி யார் வந்து ஓரளவுக்கு வசதி வாய்ப்பு பெற்றவர்களாக இருக்கிறாங்களோ அந்த குழந்தைங்க மட்டும் ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்குது. அது ஹோமோஜீனியஸ், ஒரே மாதிரியான செட்டப். அங்க ஒரு ஏழ்மை நிலையிலிருந்து யாரோ பணம் கட்டுறாங்க என்ற அடிப்படையில கூட ஒரு காட்ஃபாதரா ஒருத்தர் இருந்து பணம் கட்டுறாரு, என் குழந்தைய படிக்க வைக்கிறார். அப்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க கூட சிபிஎஸ்இல படிக்க வைக்கிறாங்கன்னா அங்க என்ன சிக்கலை நம்ம கவனிக்கணும்னா, காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம, காலை உணவு சாப்பிடாம, ஆனா மத்தியானத்துல ஸ்நாக் பாக்ஸ் ஒரே மாதிரி இருக்கணும். அப்ப ஸ்நாக் பாக்ஸ் ஒரே மாதிரி இருக்கும், ஸ்நாக் பாக்ஸ்ல இருக்கிற பிஸ்கெட் ஒரே மாதிரி இருக்கும், சாக்லேட் ஒரே மாதிரி இருக்கும், ஆனா காலையில குழந்தை பட்னியா போயிருக்கும். இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு தான் சிபிஎஸ்இ பள்ளிகள். எனவே அந்த சிபிஎஸ்இ பள்ளியில் இருக்கிற பெற்றோர்களால் கேர் எடுத்துக்க முடியுது, சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு. அப்போ நேச்சுரலா அந்த குழந்தைங்க வந்து சற்று கூடுதலாக படிப்பதற்கும் கூடுதலாக சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது உண்மைதானே. அப்போ மாநில பாடத்திட்டத்தில் படிக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு வேலை கிடையாது, வேலை இருந்தாலும் கூலி கிடைக்கிறது இல்லை, வீடு சரியாக இல்லை,
சூழல் சரியில்லை, இவ்வளவு இடையூறுல இருந்து அந்த குழந்தை வருது, அந்த இடையூறுக்கு தகுந்தாற் போலதானே அந்த குழந்தைக்கு சவால் கொடுக்கணும். ஆனால் அப்படியான சவால் கொடுக்காம சிபிஎஸ்இ பள்ளியிலிருந்து வர்றவங்களுக்கு என்ன சவால் கொடுக்குறீங்களோ சமமான சவால் கொடுக்கும் பொழுது அந்த சமமான சவாலையும் ஏற்றுக்கொண்டுதானே இந்த மாணவர்கள் வர்றாங்க. ஆக இங்க சிக்கல் என்பது பாடத்திட்டத்தில் இல்ல. இங்க சிக்கல் எங்க இருக்குன்னா சமமான கற்றல் வாய்ப்பை எல்லோருக்கும் நாம கொடுக்கல. ஒரு சார் குழந்தைகளுக்கு விளையாட்டுக்கு டீச்சர் இருக்கிறாங்க. அந்த குழந்தைகள் கழிப்பறைக்கு போனா அந்த கழிப்பறைக்கு அந்த குழந்தைங்க போயிட்டு வரது அவங்க வழி நடத்துறதுக்கு அங்க உதவியாளர் இருக்காங்க, துப்புரவு பணியாளர் இருக்கிறாங்க, அங்க காவலர் இருக்கிறாங்க, உங்களுக்கு வகுப்புக்கு ஒரு ஆசிரியர், பாடத்துக்கு ஒரு ஆசிரியர் இருக்கிறாங்க, நூலகம் இருக்கு, நூலகர் இருக்கிறாங்க. நீங்க ஆய்வு கூடங்களுக்கு போனா சில பள்ளிக்கூடங்கள்ல டெமான்ஸ்ட்ரேட்டர் இருக்காங்க, லேப் அசிஸ்டன்ட் இருக்கிறாங்க. இன்னும் சில பள்ளிக்கூடங்களுக்கு நம்ம போனோம்னா சில சில ஆசிரியர்கள் கூடுதலாக இருப்பாங்க. அதாவது அந்த ஆசிரியர்கள் இந்த குழந்தைகளை வெளியில கூட்டிட்டு போறதுக்கு, பிக்னிக் கூட்டு போறதுக்கு அல்லது பாடம் சம்பந்தப்பட்ட ஆய்வுகளுக்கு கூட்டு போறதுக்குன்னு இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி வசதிகள் மற்ற எல்லா பள்ளிகள்லயும் இல்லை. அப்போ ஒரு அரசு, ஒரு நல்வாழ்வு அரசு என்ன செய்யணும்? உண்மையிலேயே ஒரு குழந்தை ஒரு பாடத்துல வல்லுநராக வரணும் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை எதை வகுப்பறையில படிக்குதோ அதற்கு சமமாக ஆய்வு கூடத்துல ஆய்வுகள் மேற்கொள்வதற்கு அங்க ஒரு லேப் டெமான்ஸ்ட்ரேட்டர் இருக்கணும், லேப் அசிஸ்டன்ட் இருக்கணும், லாங்குவேஜ் கூட, மொழி பாடத்திற்கு கூட ஒரு ஆய்வு கூட இருக்கணும், கணிதத்துக்கு கூட ஒரு ஆய்வு கூடம் இருக்கணும். இது இல்லாமல் இந்த டெமான்ஸ்ட்ரேட்டர் ஒரு டீச்சர் தான், டீச்சர் குவாலிஃபிகேஷன் தான். இங்க பாடத்தை வகுப்பறையில ஒரு டீச்சர் நடத்துறாங்கன்னா, ஒரு ஆசிரியர் நடத்துறாங்கன்னா அதே வேலையை தான் அங்க அவரு செய்முறையை ஆய்வுக்கூடத்தில் அவர் செய்ய போறாரு. இதை கடந்து எந்த பாடத்தை படிக்கிறாங்களோ 9ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கின்ற மாணவர்கள் அது சார்ந்த இடங்களுக்கு போகணும்ல. ஒரு தாவரையியல் படிக்கிற ஒரு குழந்தை, பாட்னி படிக்கிற குழந்தை ஒரு மூலிகை பண்ணைக்கு போகணும்ல, பூங்காக்கு போகணும்ல, இலைகள்ல விதவிதமான இலைகள் இருக்க அது கண்ணால பார்க்கணும்ல. தான் படித்ததற்கும் தனக்கு அது ஒரு குடும்பம்னு ஒரு பேர் வச்சிருப்பாங்க அந்த செடிகளுக்கு. இது எந்த குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. வேதியியல் படிக்கக்கூடியவங்க, விலங்கியல் படிக்கக்கூடியவங்க பகுப்பாய்வு கூடத்துக்கு போகணும்ல, லெபார்டரிக்கு, டயக்னாஸ்டிக் சென்டருக்கு போகணும்ல, அங்க போய் அப்சர்வ் பண்ணணும்ல. அப்சர்வ் பண்ணி அதுல இருந்து இன்ஃபரன்ஸ் எழுதணும். அதை தான் என்ன உணர்ந்ததோ, தான் படித்ததற்கும் தான் பார்த்ததற்கும் தான் புரிந்து கொண்டதை அது எழுதணும். அதற்கு ஒரு மதிப்பீடு கொடுங்க. அதுதான் கல்வியை வலுப்படுத்தும். இந்த வசதிகளை செஞ்சு கொடுங்கன்னா, இந்த வசதிகளை செய்து கொடுக்காம சிபிஎஸ்இ தான் சிறந்ததுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுக்கதையை நம்ப வைக்கிறதுக்கு திரும்ப திரும்ப நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம். உச்சநீதிமன்றத்தில் 2024 நீட்டுல நடந்த குளறுபடிகள், அந்த குளறுபடிகள் சம்பந்தமான ஒரு வழக்கு. அந்த வழக்குல என்ன சிக்கல்னு கேட்டீங்கன்னா, ஒரு கேள்விக்கு 2 பதில் சரியான பதில்னு மதிப்பெண் கொடுத்திருக்கு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. அதாவது முதல்ல ஒரு பதில் கொடுத்துட்றாங்க, இன்னொரு பதில் தான் கரெக்ட்னு இன்னொரு சாரார் புகார் தெரிவிக்கிறாங்க. புகார் தெரிவித்த காரணத்தினால இவங்க என்ன செய்யறாங்க, ஆமா ஆமா அதுவும் சரிதான், அப்ப இது எழுதினாலும் உனக்கு 4 மார்க், அது எழுதினாலும் 4 மார்க்குன்னு சொன்ன உடனே அதை முதல்ல எது சரின்னு சொன்னாங்களோ அந்த மாணவர்கள் நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. ஏன்னா இந்த மாணவர்கள் 4 மார்க் வாங்கினவொன்னே அவங்க பின்னுக்கு போயிட்டாங்க, அதனால அவங்க நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. இப்ப நீதிமன்றம் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை பார்த்து கேட்குது, இப்போ ஒரு கேள்விக்கு ஒன்று தானே பதிலாக இருக்க முடியும், அப்படித்தானே நீ சொல்லியிருக்கிற, அப்படி இருக்கும் பொழுது ஒரு கேள்விக்கு எப்படி 2 பதில் கொடுத்த இப்போ அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி போட்ட அந்த பிரமாண பத்திரம் தான் எப்படிப்பட்ட கருத்தை விதைப்பதற்கு உச்சநீதிமன்றத்தையே ஒரு கருவியாக பயன்படுத்தியிருக்காங்கன்னு நாம் புரிந்து கொள்ள முடியும். சாதாரணமாக ஒரு டீச்சரை கிட்ட போயிட்டு ஒரு கேள்வியை கொடுத்து இந்த கேள்விக்கு என்ன பதில் சொன்னா அவங்க அந்த பாடத்தினுடைய ஆசிரியராக இருந்தால் அவர்கள் அந்த பதிலை சொல்லுவாங்க. இந்த பாட புத்தகத்தின் படி இதுதாங்க பதில்னு எந்த டீச்சரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்றவங்க டீச்சரா இருப்பதற்கு தகுதியே இல்லாதவங்க. இவங்க நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி பிரமாண பத்திரம் தாக்கல் பண்றாங்க. 2020க்கு முன்னாடி இருந்த பாட நூலின் படி, என்ன பாடநூல், என்சிஆர்டி பாடநூலின் படி, நேஷனல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங், என்சிஆர்டி, அதுதான் சிபிஎஸ்இ பாடத்திட்டம்ன்றாங்க. பாடத்திட்டத்துடைய பள்ளிகள் எல்லாம் பின்பற்ற பாடநூல் என்சிஆர்டி பாடநூல். இந்த என்சிஆர்டி பாடநூல்ல 2020க்கு முன்னாடி இருந்த பாடநூலின் படி அவங்க கொடுத்த ஏபிசிடியில் பி சாய்ஸ் கரெக்டாம்.
2020க்கு பிறகு வந்த பாடநூல் படி டி சாய்ஸ் கரெக்டா. இந்த கேள்வி எது சம்பந்தப்பட்ட கேள்வின்னா அணு சம்பந்தப்பட்ட கேள்வி, அணுல எலக்ட்ரான் சம்பந்தப்பட்ட கேள்வி. உடனே உச்சநீதிமன்றம் என்ன கேட்டிருக்கணும், எப்ப 2020க்கும் 2020 நீ சொல்ற 2016 இருந்து 2020 வரைக்கும் படிச்சவனுக்கும் 2020க்கு பின்னாடி படிக்கிறவனுக்கும் அணு பற்றிய ஆய்வுல என்னையா புதிய தகவல்னு கேட்டிருக்கணும்ல. அப்டேஷன் அதுதானே. டெக்னிக்கலா நீங்க பண்றது வேற விஷயம். மங்கள்யானுக்கு எப்படி இதை பண்ணீங்க, மங்கள்யான கடந்து சூரியனுக்கு போறதுன்னா அதுக்கு எப்படி நீங்க பயன்படுத்துறீங்க, டெக்னாலஜி தொழில்நுட்பத்தில் வேண்டுமானால் முன்னேற்றத்தை நீங்க சொல்லலாம். அடிப்படை அறிவியல்ல, அதுல குவாண்டம் பிசிக்ஸ்ல என்னையா மாற்றம் நிகழ்ந்ததுன்னு தானே கேள்வி கேட்கணும். அந்த கேள்வியே கேட்கலையே. அப்போ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஒரு பிசிக்ஸ்ல ஒரு கொஸ்டினுக்கு அந்த பாடநூல் படி கரெக்ட், இந்த ஆன்சர் கரெக்ட், இந்த பாடநூல் படி இது கரெக்ட்னு சொன்னா உலகத்தில் இருக்கிற இயற்பியல் ஆய்வாளர்கள், இயற்பியல் ஆசிரியர்கள் இந்தியாவை மிகவும் கேவலமா நினைக்க மாட்டாங்களா? என்னையா ஒரு டெக்ஸ்ட் புக்கை வச்சாயா ஒரு விடைய சொல்லுவ நீ அப்படி கேட்க மாட்டாங்களா? அவ்வளவு கேவலம் நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு வாய்மொழியாக ஒரு பிரமாண பத்திரத்துல என்சிஆர்டி புக் அப்படின்னு போடுறாங்கன்னா என்ன காரணம்? மக்களுக்கு ஒரு செய்தி சொல்றாங்க, நீட்டுக்கான கொஸ்டின் பேப்பரை நாங்க என்சிஆர்டி புக்ல இருந்து எடுக்கிறோம்ன்றதுதான் அந்த செய்தி. அப்போ மக்கள் தானாக என்ன நினைப்பாங்க, அப்ப என்சிஆர்டி புக்கை எங்க ஃபாலோ பண்றாங்களோ அங்க கொண்டு போய் நம்ம குழந்தைய சேர்த்தாதான் அந்த குழந்தை எங்க போக முடியும், நீட்டுக்கு போக முடியும். ஆக வணிகம் உச்ச நீதிமன்றத்தையே கருவியாக பயன்படுத்தி சிபிஎஸ்இ பாடத்திட்டம் தான் சிறந்த பாடத்திட்டம், இதுல படிச்சுட்டு வந்தாதான். அப்ப சிபிஎஸ்இ பாடத்திட்டம் தான் சிறந்த பாடம்னா ஜேஇ கோச்சிங்க்கு போகாம இல்ல ஐஐடிக்கு வந்திருக்கணும். 50 வருஷமா ஐஐடிக்கு வந்தவங்க, ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினவங்க, சிபிஎஸ்இ இருந்தவங்க தான் பெரும்பகுதி. அவங்க அத்தனை பேரும் கோச்சிங் கிளாஸ்க்கு போயிட்டு தானே வந்தாங்க. பாடத்திட்டம் தான் இங்க பிரச்சனைனா அவங்க கோச்சிங் கிளாஸ்க்கு போயிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கு தேதியில நீட்டுக்கு பெரும்பகுதி கோச்சிங் போறவங்க சிபிஎஸ்இ பாடத்திட்ட மாணவர்கள் தானே. இப்ப சிபிஎஸ்இ பாடத்திட்டமும் சிபிஎஸ்இ கற்றல் முறையும் சிறந்தது என்றால் அவங்க கோச்சிங் கிளாஸ்க்கு போக வேண்டிய அவசியம் எங்கே இருந்து வந்தது? எனவே இது பாடத்திட்டம் சம்பந்தப்பட்டது அல்ல. இது வணிகத்துல நான் வித்தியாசப்படுகிறேன் என்று சொன்னாதான் என்கிட்ட சேர்ப்பாங்க. அப்ப சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு வலு பெருக்கணும். அப்பதான் ஏக இந்தியான்னு சொல்லும் பொழுது ஒரே பாடத்திட்டத்துல கூட நிறுத்த முடியும். இப்ப மாநில பாடத்திட்டம் வலு இலக்கணும்னு சொன்னா அப்ப மாநில பாடத்திட்டத்தில் படிச்சா அகில இந்திய தேர்வு எழுத முடியாது. அப்ப மக்கள் தானாக எங்க மாறுவாங்க, அகில இந்திய பாடத்திட்டம் இருக்கிற பள்ளிக்கு மாறுவாங்க. அப்ப அகில இந்திய பாடத்திட்ட பள்ளிக்கு வந்த பிறகு நான் என்ன சொல்லுவேன்னா, இந்தியா என்பது பன்மைத்துவம் கொண்ட நாடு அல்ல, இந்தியா என்பது ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த நாடு, இந்தியா என்பது சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட ஒரு பண்பாட்டை கொண்ட நாடு என்று என்னால் எல்லோருக்கும் மூளைச்சலவை செய்ய முடியும். அப்ப நான் எதிர்பார்க்கிற மாதிரி, அதாவது ஆளுகின்ற வர்க்கம் ஆர்எஸ்எஸ் வழிகாட்டுதல ஏற்கிற அரசு, அந்த அரசு எப்படிப்பட்ட ஒரு மக்கள் திரள ஒரு கல்ட்டை விரும்புதோ, ஹிட்லர் எப்படி ஒரு கல்ட்டை உருவாக்குனாரோ, நாசி கல்ட்டை எப்படி அவர் கட்டினாரோ, அதுபோல ஒரு பாசி கல்ட்டை எப்படி முசோலினியால் கட்ட முடிந்ததோ இத்தாலியில, அதுபோல் இங்க ஒரு கல்ட்டை உருவாக்குறதுக்கு அவங்க எல்லா வகையான வேலையும் செஞ்சிட்டு இருக்காங்க. எனவே ஒரு மக்கள் திரள் தங்களை எதிர்த்து கேள்வி கேட்காத, புரிதல் சக்தியே இல்லாத, எதிர்த்து கேள்வி கேட்பதே தவறு, சொல்லுவதை கேட்கணும் அப்படின்ற மனநிலையில ஒரு தலைமுறை வளரப்போகிறது என்பதுதான் மிகப்பெரிய ஆபத்து. எனவே மக்கள் பள்ளி கல்வியில மாநில அரசு தன் பள்ளிகளை வலுப்படுத்தி அரசுக்கு மக்கள் வரி கட்டுறாங்கன்னா மக்களுடைய வரி பணத்தில் பெரும்பகுதி செலவை பள்ளிக்கூடத்துக்கு செலவு செய்யணும் என்கின்ற வகையில் பள்ளி கல்வியை மாநில அரசு வலுப்படுத்தி மாநில அரசு நடத்தும் பள்ளிகளின் மூலமாக நம் பிள்ளைங்க படிக்கும் பொழுதுதான் கண்ணியமிக்க குழந்தை பருவத்தை அந்த குழந்தைகளுக்கு நாம் உத்தரவாதப்படுத்த முடியும் என்பதை நாம் உணரணும். பல்வேறு நாடுகளோடு பாடத்திட்டங்களை கல்வி முறையெல்லாம் ஒப்பிடுறாங்க. அடிப்படையில் நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், எந்த நாட்டிலேயும் அந்த அரசு தன் பொறுப்புல கல்வியை கொடுக்குது. தன் பொறுப்புல கல்வியை கொடுக்கறதுனால தான் அந்த நாடுகள்ல தேர்வுகள் நடக்கும் பொழுது முறைகேடுகள் இந்த மாதிரி மற்ற நாடுகள்ல நம்ம பார்க்கல. காரணம் என்னன்னா, வலுவான கல்வியை நீங்க பள்ளி கல்வியில கொடுத்துட்டா
அதுக்கப்புறம் அந்த குழந்தை வளர வளர தான் எதை படிக்கிறோம் அப்படின்ற அந்த தன்னம்பிக்கை அந்த குழந்தைக்கு தானாக வந்துருது. அரசு தன் பொறுப்புல கல்வியை கொடுக்க மறுப்பதும், எல்லோரும் எல்லா வகையிலும் கல்வி கற்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றதும் இங்க பெரும்பகுதி மக்களை கூலி தொழிலாளியாக வைப்பதற்கு மட்டும்தான் பயன்படும். எனவே மற்ற நாடுகளோட ஒப்பிடணும் நினைக்கிற யாராக இருந்தாலும், மற்ற நாடுகளில் பள்ளி கல்வி அரசு கொடுக்குது, அரசு செலவுல கொடுக்குது. பின்லாந்து போன்ற நாடுகள்ல குழந்தை பராமரிப்பையே ஒட்டுமொத்த சமூகம் பொறுப்பேற்கிறது, அரசு பொறுப்பேற்கிறது. அப்பாவோ அம்மாவோ கடினமா பேசினா அந்த குழந்தைய அப்பா கிட்ட இருந்து அம்மா கிட்ட இருந்து கூட்டு போயிடுவாங்க சைல்டு வெல்ஃபேர் ஆபீசர். அப்பாவோ அம்மாவோ யார் கடினமா நடந்துக்கிட்டாங்களோ அவங்கள கவுன்சிலிங் சென்டருக்கு அனுப்பிடுவாங்க. அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்க சமமான மனநிலைக்கு வந்துட்டாங்க, அவங்களால தங்க குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்க முடியும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தையை அவங்க கிட்ட திரும்பவும் ஒப்படைப்பாங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு குழந்தையும் சமூகத்தினுடைய ஒரு அங்கமாக, சமூகத்தோட பொறுப்போடு பார்க்க வேண்டிய ஒரு குழந்தை வளர்ப்பாக அந்த நாடுகளில் பார்க்கிறாங்க. எனவே மற்ற நாடுகளோடு ஒப்பிடுறவங்க இத்தகைய செலவுகளை நம் அரசு செய்யணும், நம்ம குழந்தைகளை இந்த அரசு பொறுப்பெடுத்து கவனிக்கணும் என்கின்ற கோரிக்கையையும் வலுவாக வைக்கணும்.